நான் வந்து அனீஷோட பேரண்ட். வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல் செக்ஷன் படிக்கிறான் கிறிஷ் இன்டர்நேஷ்னலில். ஸோ ஃப்ரம் தி டே ஒன் யூகேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா, ஃப்ரம் தி டே ஒன் வந்து சேர்மன் சார் வந்து வெல்கம் பண்ணதுலேருந்தே எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதுலேருந்தே கொஞ்சம் எல்லாமே பிடிச்சிருந்தது. ப்ளஸ் வந்து ஸ்டார்டிங் கரிக்குலம் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் டீச்சர்ஸ் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா சொல்லி கொடுத்ததுனால வந்து இவன் நல்லா கற்றுண்ட ஆரம்பிச்சிருந்தான். அப்புறம் வந்து நாங்கள் இவன் டியூஷனும் எதுவுமே போகல. ஏன்னா வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ்லேயே நல்லா அவனை வந்து பண்ணதுனால வீட்டில் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மட்டும் தான் சும்மா சொல்லிக் கொடுப்பேன் எக்ஸாம் டைம்ஸில். அந்த டீச்சரோட கோச்சிங்னாலே வந்து அவன் நல்லா படித்து இவன் தான் கிளாஸ் டாப்பர் இந்த டைம். இப்போ ஒரு குழந்தைக்கும் வந்து இங்கே நாங்கள் என்ன பார்க்குறோன்னா அப்சர்வ் பண்ணது வந்து ஒரு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ, ஒரு குழந்தைக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவனை அங்கே அந்த விஷயத்தில் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க. படிக்கிற விஷயம் தான் படிப்பில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்கில்ஸ் வந்து அவங்க வந்து கோச்சிங் பண்ணுறது வந்து எனக்கு இந்த ஸ்கூலில் ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயின் தேங்க்ஸ் வந்து கிளாஸ் டீச்சர்ஸ், ஸ்கூல் அண்ட் மெயின் வந்து சேர்மன் சாருக்கு. ஏன்னா நான் படித்த ஸ்கூல்லலாம் வந்து சேர்மனே வந்து டெய்லி வெல்கம் பண்ணுவாங்களா பார்த்ததில்ல. பட் இவன் டே ஒன்னில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இந்த கேட்லேயே அவர் வந்து அந்த என்ட்ரன்ஸில் வந்து வெல்கம் பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு சேர்மன் சார். ஹாய், நம்ம பாப்பா பேர் ரோஷின் ஐயா. கோபுல் ஸ்ரீ கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறாள். கிளாஸ் 1 Q செக்ஷனில் படிக்கிறாள். பாப்பா இந்த ஸ்கூலில் சேர்க்கும் போதே எல்கேஜியில் சேர்க்கும் போதே தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எதுவுமே தெரியாது. நாங்கள் ரொம்ப பயந்தே ஸ்கூலில் சேர்த்த பாப்பா என்ன படிக்கிறா சொல்லிட்டு. இப்போ கிளாஸ் 1 படிக்கிறா பாப்பா. சூப்பர் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி நல்லா பேசுகிறா. ஸ்கூலில் டீச்சர் பற்றி இன்னும் ஒரு நாள் கூட கம்ப்ளைண்ட் சொல்லலை. அந்த ஆளுக்கே பாப்பா நல்லா படிக்கிறா. ஸ்கூலில் நல்லா டீச் பண்ணி கொடுக்குறா. ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அந்த ஆளுக்கே அவருக்கு ஒரு நம்ம கைட் பண்ணுறா. இந்த ஸ்கூலு நாங்கள் இந்த சரௌண்டிங்கில் விசாரிச்சும் போதே நிறையா ஸ்கூலு பார்த்துட்டு நாங்கள் இங்கே சேர்த்தோம். நாங்கள் ஸ்கூலில் சேர்த்துட்டு ரொம்ப ப்ரவுட் ஃபீல் பண்ணுறேன். நல்லா சந்தோஷமாக இருக்குது. பாப்பா டெய்லி ஸ்கூல் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வரான். ஒரு நாள் கூட ஸ்கூலில் லீவ் போட்டோமா இருக்கு. அந்த ஆளுக்கு அவன் ஸ்கூலில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஸ்கூலில் நம்ம பாப்பா சேர்த்துட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பி. நாங்கள் அதர் ஸ்டேட்டு, நம்ம வெஸ்ட் பெங்காலில், நமக்கே இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் பாப்பா ஒரு ஆளுக்கு நல்லா இங்கிலீஷ் பேசுகிறா, நல்லா ஹிந்தி பேசுகிறா, தமிழும் நல்லா பேசுகிறா. அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்கூலில் சேர்த்துட்டு. Hello all. I want to express my sincere thanks to Sri Chris International School. I could see the growth in my child development. I can start with the communication skill because he started his journey here from the UKG. I can see a tremendous improvement when he joined from different school to here. The communication was improved much. And thank you so much. Not only the excellence on education, I could see that they are activity based learnings and outside school like many cultural activities and sports activity which is helping my child to develop for the outside the world. They are not learning only the academic related things, how to be a good person for a society. That's what I can say for a Sri Chris International School. So they are doing their best for the future of the country. Thank you. ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. டீச்சர்ஸ்லேருந்து எல்லாருமே, ஏசியோ மேம்லேருந்து எல்லாருமே ரொம்ப கேர் பண்ணி கொடுக்குறாங்க. சேர்மன் சார் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. சேர்மன் சார் இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுப்பாங்க அப்படின்றது நாங்கள் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணலை. இப்போ நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ்னால இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகுது, டெவலப் ஆகுது. எங்களுக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஸ்கூலில், அடுத்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம் ஒவ்வொரு டைமும். எக்ஸாம்ஸ்லேயும் நிறைய கோச்சிங் கிளாஸஸ்லேயே எல்லாமே சொல்லி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே கொண்டு வராங்க, நல்லா கொண்டு போகிறாங்க. எஜுகேஷன் லெவலில் பெஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ்லேயே வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடுறாங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு என்னென்ன கொண்டு வரணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களே ஒரு ஷோவை கூட பண்ண முடிகிற அளவுக்கு அவங்க டேலண்ட்டை வளர்க்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சேர்மன் சார், டீச்சர்ஸ், ஏசியோ மேம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
We are so happy that our kids are in good hands. They are concentrating not just on the academics part, also on the overall growth and development and the discipline factor of the kids. Apart from academics, the school is concentrating more on other co-curricular activities like sports, music and other extracurricular which the kid is interested in. So that's really a good add-on which helps in the overall development of the kid and their childhood. We are so happy about the care and the affection that the teachers are showing towards our kids, and we are so thankful for the management and our chairman sir. Thank you.